வணக்கம். 2/4/2017 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 20ஆம் தேதி அமிர்த யோகம் கூடிய நாளாகும். இரவு 7:49 வரை சஷ்டியும் பின் சப்தமியும். ரோகிணி நட்சத்திரம் காலை 6:58 வரையிலும் பின் மிருகசீரிடம். செவ்வாய் கடவுளான முருகனுக்கு இன்று மிகவும் விசேஷமான நாள். சஷ்டியும் மிருகசீரிட நட்சத்திரமும் இணைந்து சூரிய நாளான ஞாயிற்றுக்கிழமையில் இன்று வருகிறது. ஆகையால் நீண்ட நாள் கடன், நோய், சத்துரு தொல்லை நீங்க முருகப்பெருமானை வழிபட்டும் அவரது கவசங்களை கேட்டும் படித்தும் எல்லா தீமைகளையும் துன்பங்களிலிருந்தும் நீங்கி வளம் பெறலாம் என்பது திண்ணம். நோய்க்கு மருந்து எடுத்துக்கொள்ளுதல், நீண்ட காலமாக கடன் உள்ளவர்களுக்கு கடனின் சிறு தொகையை சிறப்பு செலுத்துவது நலம் பயக்கும். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். மேலும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பதிவு ஏற்கனவே உள்ளது, பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும். மேசம், வீடு வாகனம் மூலம் பணவரவையும் மிகவும் சிலர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்று வருவது கொஞ்சம் சந்தேகம்தான். இதனால் கோபமும் சண்டையும் கூட போடுவீர்கள். இன்று நீங்கள் பேசும் வார்த்தைகள் எல்லாம் கடுமையானதாகவும் ஊசி குத்துவது போலும் இருக்கும். தாயாருடன் வாக்குவாதம், தாயாருக்கு தங்கள் மனைவியுடன் மீது சிறு சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் நிகழ்ந்து வீட்டில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். சிலருக்கு பல்வலி மாலை 6 மணி வரை கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும், பின் குறைய ஆரம்பிக்கும். கழுத்து வலி தாடை வலியும் வரும். மாலை 6 மணிக்கு மேல் போனில் பேசினால் நிச்சயம் கருத்து வேறுபாடும் மன வருத்தமும் ஏற்படும். சிலருக்கு கடன் பிரச்சனை மன வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கும். சில நேரம் கோபத்தையும் வருத்தத்தையும் கணவன் மீதோ அல்லது மனைவி மீதோ நண்பர்கள் மீதோ காட்ட நேரிடும். வாகனத்தால் சிறு கோளாறுகள் ஏற்படலாம். எனவே கொஞ்சம் கவனம் தேவை. முருகர் சனீஸ்வரர் வழிபாடு நலம் தரும். ரிஷபம், மாலை 6 மணி வரை கணவனிடமோ மனைவியிடமோ கருத்து வேறுபாடு வரும். தேவையில்லாத செலவுகளாலும் வெளியூர் பயணத்தாலும் பிரச்சனை தோன்றி கருத்து வேறுபாடும் சண்டையும் ஏற்படலாம். எனவே கொஞ்சம் பொறுமையுடனும் அனுசரித்து போகவும். மாலை 6 மணிக்கு மேல் போன் தகவல் லாபம் தரும். மேலும் தம்பி, தங்கை, உறவினர் வழி விரயமோ செலவுகளோ ஏற்படலாம். சிலர் பணம் கேட்டு தொந்தரவும் செய்வார்கள். அவர்களிடம் பணம் கேட்டிருந்தாலும் வராது. சளியோ இருமலோ ஒரு சிலருக்கு ஏற்பட்டு பின் விலகும். ஆகையால் கண்ட தண்ணீர் குடித்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். கடன் பிரச்சனை இன்று உங்கள் நிம்மதியை கெடுக்கும். வேலை சம்பந்தமான தகவல்கள் இன்று நன்மை இருக்காது. மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் முருகர் கோவில் உள்ள முருகர் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். மிதுனம், மாலை 6 மணிக்கு மேல் வருமானம், பணவரவு பற்றிய தகவல்களும் பதிலையும் பெறுவீர்கள். காலையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். ஆனால் டென்ஷனும் தலைவலியும் இருக்கும். சிலருடைய கடன் பிரச்சனை இன்று நெருக்கடிக்கு உள்ளாவீர்கள். அதனால் கூடுதல் செலவினம் கூட ஏற்படலாம். இன்றைய பயணம் பயன் தராது, மாறாக வருத்தமும் சிக்கலும் தான் உருவாகும். சிலர் கடன் கேட்டு சென்றவர்களுக்கு தோல்வியுடன் தான் திரும்புவார்கள். கால் வலியும் அடிவயிறு வலியும் வரும். ஒரு சிலருக்கு பல்வலி கூட இருக்கும். இன்று மருத்துவமனை சென்று வருவீர்கள். மாலை 6 மணிக்கு மேல் பேச்சில் கடுமையும் கோபமும் அதிகமாக இருக்கும். சிலருக்கு பல்லிலிருந்து ரத்தம் கூட வரக்கூடும். எனவே கவனம் தேவை. முருகர் கோயிலில் முருகர் சனீஸ்வரர் வழிபாடு, முருகருடைய கவசங்களை படித்தலும் நலம் தரும். கடகம், காலையிலிருந்து மறைமுக பணவரவு, கமிஷன், நிலவிற்பனை மூலம் வரவேண்டிய தொகை, மருத்துவத்துறையிலிருந்து வரவேண்டிய தொகை, கடன் கேட்டு காத்திருத்தல் போன்றவை மிகுந்த எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆனால் எல்லாம் பாதி வரை வந்து தடை ஏற்பட்டு நிற்கும். சிலர் மாலை 6 மணிக்கு மேல் பயணம் இருக்கும். ஆனால் பயணத்தால் எந்தவித நன்மையும் இருக்காது. நிலம், சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை, தொழில் பயன் தராது. பிள்ளைகளுடன் சிலருக்கு வருத்தம் வரும். வயிற்று வலியும் கால் வலியும் வரும். சிலரது பிள்ளைகளுக்காக மருத்துவமனை செல்ல நேரிடும். முருகன் கோயிலில் முருகர் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். சிம்மம், வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வீர்கள். ஆனால் வேண்டா வெறுப்பாகத்தான் செல்ல நேரிடும். சிலருக்கு வீட்டில் வேலை, தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அண்ணன், அக்கா வீட்டுக்கு சிலர் சென்று வருவீர்கள். ஆனால் அங்கு அவர்களுடன் சில வாக்குவாதங்களும் மனத்தாங்களும் ஏற்படலாம். எனவே எச்சரிக்கை தேவை. சிலருடைய மகன், மகளை பள்ளி கல்லூரிகளில் சென்று பார்த்து வருவீர்கள் அல்லது அழைத்து வரலாம். தாயார், தம்பி, தங்கைகளுடன் போனில் பேசுவீர்கள். அப்போது தேவையில்லாத பிரச்சனையும் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளும் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் கூட ஏற்பட்டு விவாதங்களும் வாக்குவாதமும் இருக்கும். கல்லூரி படிக்கும் மாணவர்கள் வீண் வம்புகள் வரும். எனவே எச்சரிக்கை தேவை. இன்று முருகர் வழிபாடு நலம் தரும். கன்னி, எதிர்பாராத பணவரவு பற்றிய தகவல்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு கர்ப்பப்பை பிரச்சனை கூட ஏற்படலாம். எனவே மருத்துவம் பார்க்க செல்ல வேண்டியிருக்கும். பேச்சில் கோபமும் வார்த்தைகளில் சூடும் இருக்கும். காது, கழுத்து வலி, தாடை வலி வந்து நீங்கும். போனில் பேசும்போது தலை சுடும், டென்ஷனும் அதிகரிக்கும். அண்ணன், அக்காவுடன் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. அவர்களால் ஆதாயமும் லாபமும் ஏற்பட வாய்ப்புள்ளதால்
அனுசரித்து போகவும். தாயாரின் அன்பும் பாசத்துடன் கண்டிப்புடனும் 6 மணிக்கு மேல் இருக்கும். வாகனம் வாங்கவோ வீடு வாங்கவோ வீட்டில் ஆலோசனை இருக்கும். சித்தர்கள் உருவாக்கிய முருகன் கோயில் வழிபாடு இன்று நலம் தரும். துலாம், நண்பர்களால் செலவு, நஷ்டம், அலைச்சல், பிரச்சனை இன்று மாலை வரை இருக்கும். கணவன் மனைவியாலும் கூட ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பேசுவதால் சண்டை, வம்பு வழக்கல் கூட ஏற்பட்டு பின் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பல்வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி வந்து செல்லும். வேலை, தொழில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை நினைத்து வருந்துவதும், கவலைப்படுவதும், கோவப்படுவதும் கூட இன்று இருக்கும். மாலை 6 மணிக்கு பிறகு தொழில், வேலைவாய்ப்பு பற்றிய ஆலோசனை போன் மூலம் செய்வீர்கள். கொஞ்சம் சாதகமாக கூட இது இருக்கும். வீட்டில் இருந்தால் கொஞ்சம் டென்ஷன் தான். இன்று நிச்சயம் முருகன் வழிபாடு, கவசம் படிப்பீர்கள். மாலையில் கவசம் கேட்டிருந்தால் சிரமங்கள் எல்லாம் குறையும். பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் சிரமத்துடன் படிக்க நேரிடுவதால் முருகர் வழிபாடும், முருகர்களுடைய ஏதாவது ஒரு கவசத்தை படித்துவிட்டு பின் படித்தால் நன்றாக படிக்க இயலும். உணவில் காரமும் குறைத்தால் நல்லது. முருக சனீஸ்வரர் வழிபாடும், முருக கவசம் படித்தலும் கேட்டலும் இன்று நலம் தரும். விருச்சிகம், தந்தையுடன் சிறு சிறு வாக்குவாதம், கணவன் மனைவிகளுக்கிடையே பிரச்சனையும் அன்பும் சேர்ந்து இருக்கும். கோவில் வழிபாடும் பொழுதுபோக்கும் சென்று வருவீர்கள். நண்பர்களுடன் சினிமா, ஹோட்டல் என சென்று வருவீர்கள். மாலை 6 மணிக்கு மேல் மனம் வருத்தமும் ஏதோ இழந்ததை போல் உணர்வீர்கள். அதுவும் எதிர்பார்த்த நினைத்த மாதிரி நடைபெறாது. எண்ணமே சரியாக இருக்காது. ஒரே குழப்பமாக இருக்கும். சிலர் மருத்துவமனையில் உள்ள பெற்றோரை அல்லது சிலர் சந்தித்து விட்டோ அல்லது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோ வர வேண்டியிருக்கும். தந்தை உடல்நலத்தில் அக்கறையும் கவனமும் இருக்க வேண்டும். பெண்களுக்கு கர்ப்பப்பை, மென்சஸ் கோளாறுகளால் அவதியுற நேரிடும். சிலர் எதிர்பாராத பணவரவு மாலை 6 மணிக்கு மேல் இருக்கும். சிலருக்கு கடன் கூட கிடைக்க பெறலாம். இன்று காலையில் முருகன் கோயிலும் முருகர் சனீஸ்வரர் வழிபாடும், முருகனில் ஏதாவது ஒரு கவசத்தை படித்தால் இன்று நலம் தரும். தனுசு, காலையில் எதிர்பார்த்த பணத்தை விட மிக அதிகமாகவே சிலருக்கு கிடைக்கும். சிலர் வயிற்று வலியால் அவதி உறுவார்கள். தசாபுத்தி மோசமாக இருந்தால் அறுவை சிகிச்சை கூட நடைபெறலாம் அல்லது மருத்துவமனையில் அட்மிட் ஆக கூட நேரிடும். எனவே உணவு விஷயத்தில் காரத்தையும், அதிக எண்ணெயும், கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள பொருட்களை தவிர்க்கவும். முக்கியமாக நான்வெஜ் எடுப்பவர்கள் நன்றாக வேக வைத்தும் சூடாகவும் உண்ண வேண்டும். இல்லை என்றால் ஃபுட் பாய்சனாக நேரிடும். கடனுக்காகவோ மருத்துவமனைக்கோ இன்று பயணம் இருக்கும். சொந்த ஊரில் உள்ளவர்களுக்கு அங்குள்ள அருகாமையில் உள்ள முருகன் கோயில் வழிபாடும், முருகர் கவசத்தை படித்தாலும் நலம் தரும். முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் இன்று நலம் கொடுக்கும். மகரம், கணவன் மனைவி பிள்ளைகளுடன் சொந்த ஊருக்கு சென்று வருவீர்கள் அல்லது சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அண்ணன், அக்கா, பிள்ளை, மனைவிகள் என வீட்டில் சந்திப்பு நிகழும். கொஞ்சம் பிரச்சனைகளும் வாக்குவாதம் கூட சில நேரங்களில் ஏற்படும். சிலருக்கு மருத்துவமனையில் இருந்து வந்தவர்களை பார்க்க சென்று வருவீர்கள். அலுவலகத்தில் கூட பணிபுரியும் நண்பர்கள் வீட்டுக்கு கூட சென்று வரலாம். அங்கு குழந்தை பிறப்பு, உடல்நிலை சரியில்லாதவர்களை பார்த்து வருவீர்கள். சிலருக்கு வயிற்று வலி, முதுகு வலி வந்து போகும். பூர்வீகத்தில் உள்ள நிலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். சொத்து பிரச்சனைகளும் இருக்கும். கல்லூரி மாணவர்களுக்கு பிரச்சனைகள் தேடி வரும். காலையில் தொலைபேசி தகவல் கவலை தரும். முருக சனீஸ்வர குலதெய்வ வழிபாடு இன்று நலம் தரும். கும்பம், காலையில் வெளியூர், வெளிநாட்டிலிருந்து கணவன் மனைவியோ வரக்கூடும். சிலரது கணவன் மனைவி வெளியூர் சென்றிருந்தால் காலை 7 மணிக்குள் வீடு வந்து சேர்வார்கள். வீட்டில் கடன், வாகனம் பற்றிய பேச்சும் ஆலோசனையும் இருக்கும். சிலரது கடன் பிரச்சனைகள் நெருக்கடியை தரும். வீட்டில் நகை சம்பந்தமான பிரச்சனைகளும் வாக்குவாதம் வரக்கூடும். போனில் பேசும்போது சண்டை ஏற்படலாம். குறிப்பாக வேலை விஷயமாக பேசும்போது மிகுந்த கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மாறாக வார்த்தைகளில் கவனமில்லை என்றால் பிரச்சனை பெரிதாக வாய்ப்புண்டது. பிள்ளைகளுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படலாம். எனவே அவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு காது, மூக்கு, தொண்டை வலியோ இருமலோ ஏற்பட்டு தொந்தரவு இருக்கும். தொண்டையில் புண்ணும் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். முருகர் வழிபாடும், முருகர் கவசத்தை கேட்டலும் இன்று நலம் தரும். மீனம், காலையில் தலைவலி, பல்வலி, காது வலி என சிலருக்கு வந்து போகும். பேச்சில் வார்த்தையில் கடுமையும் அனல் பறக்கும். போனில் பேசும்போது உணர்ச்சி வசப்படுதல், தம்பி தங்கைகளுடன் கண்டிப்பு காட்டுதல் இருக்கும். வேலையை பற்றிய பேச்சால் சிலருக்கு கருத்து வேறுபாடும் மன வருத்தமும் ஏற்படும். தொண்டையில் கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படும். சிலர் வீட்டிலிருந்து வேலை செய்ய ஒப்புதல் கிடைக்கும். தாயிடமிருந்து கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அவரது உடல்நிலையில் மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும். பல்லில் ரத்தம் கூட சிலருக்கு வர நேரிடும். வீடு சம்பந்தமான பிரச்சனையும் வாகனத்தில் உள்ள பிரச்சனைகளும் பழுது ஏற்பட்டு கஷ்டப்படுத்தும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பேச்சுக்கும் மரியாதையும் பணவரவுக்கும் குறைவிருக்காது. முருக சனீஸ்வர வழிபாடு, முருக கவசமும் இன்று